ஹாய்ங்க, இதுதான் கடைசி வீடியோ. என் தங்கச்சி என்கிட்ட வந்து பேசினேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக இந்த போனை வாங்கினா, ஏன் வாங்கினேன்னு கொஞ்சம் யோசினேன். போனவங்களை நினைச்சு எத்தனை நாள் தான் குத்த வச்சு உட்காந்து அழுவ. அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இன்னும் அதே இடத்துல தான் இருக்க. கொஞ்சம் எதையாவது பண்ணி முன்னேறி வா. அம்மா வேற ஒன்று ரொம்ப நம்புறாங்கன்ட்டா. சரி, இதுக்கப்புறம் சும்மா இருக்க வேணான்ட்டு ஒரு யூடியூப் சேனலை ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டன்சியா வீடியோ போட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு நாள் வீடியோ போட்டு ஒரு வாரம் போட மாட்டேன். திருப்பி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. நான் சொல்லல இவெல்லாம் சரியா போட மாட்டா அப்படின்னு. இதுக்கப்புறம் யாரும் என்னை பேச விடக்கூடாதுன்ட்டு கன்சிஸ்டன்சியா வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். யார்கிட்டயும் பேசல, அப்படி சொல்லக்கூடாது. யாரும் என்கிட்ட பேசல. அதுக்கப்புறமா எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்மி பண்ணிக்கிட்டேன். என் மேல நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். முதல்ல போன ஊரே திண்டுக்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ். திண்டுக்கல் வருஷாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறமா ஊட்டி ஹரிணிக்கு ரொம்ப நன்றி. இவங்கலாம் யாரும் 10 வருஷம் 12 வருஷம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல வந்த சொந்தங்கள் தான். சுஷ்மிதா, ஸ்வேதா இவங்க 2 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலா என் லைஃப்ல திரும்பி வந்தாங்க. இவங்க கிட்ட இருந்து தான் என்னை பிரிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியா நாங்கெல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டோம். இன்ஸ்டாகிராம் யூடியூப் நான் எதுக்காக ஓபன் பண்ணனா அசிங்கம் தான். சென்சியா வீடியோ போட்டதுக்கு எனக்கு கிடைச்சது விருது இதுதான். 1% என்ன பாடி ஷேமிங் பண்ணாலும் 99% எனக்கு இப்படிதான் டிஎம்ஸ் வரும். இன்ஸ்டாகிராமும் யூடியூப்ல இருந்து எனக்கு நிறைய மெய்யலகன்ஸ் கிடைச்சிருக்காங்க. நான் நிறைய பேர்கிட்ட பேசுறேன், பேர் தெரியாம தான். என்னோட யூடியூப்ல நான் நிறைய வீடியோ பேசிருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என் தங்கச்சி தான் கொஞ்சம் புஷ் பண்ணி பேச வச்சா. தங்கச்சிக்கு ஒரு நன்றி. என் கதையை கேட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.